ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் எப்படி பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணணுன்றதையும், நம்ம இப்போ கையை எப்படி ஜாயின் பண்ணணுன்றதையும், சைடு ரெண்டு எப்படி ஜாயின் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு வந்து டிச்சிங் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. பாருங்க, தள்ளி விடாமல் பாருங்க, எவ்வளோ ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்க. ஃப்ரண்ட் சைடு அந்த ஊக் சைடும் பட்டியும் ரெண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்குங்க. உள்ளே வெளியே பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷிங்காக அடிக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டர் பக்கத்தில் நம்ம இப்போ பிசுறு இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ண போகிறாங்க. இந்த பேக் சைட் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து முன்னாடி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்துக்குங்க. அந்த சேலை துணிக்கும் அட்டாச் ஆகிற மாதிரி வைங்க. அப்புறம் இந்த லைனிங் துணிக்கும் அட்டாச் ஆகிற மாதிரி, சரிங்களா? அப்படியே மேலே எடுத்து இந்த லைனிங் துணி மேலே வச்சுட்டு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் தையல் அடிங்க, சரிங்களா? இந்த 4 பீஸ் வருங்க, சரிங்களா? லைனிங் பீஸ் ரெண்டும், சேலை பீஸ் ரெண்டும், 4 பீஸ் வரும். 4 பீஸையும் ஒரே அளவில் வச்சு நீங்கள் அடிக்கணும். கம்மி ஜாஸ்தி பண்ணக்கூடாதுங்க. இப்போ கரெக்டாக பாருங்கள், பேக் சைடு பீஸை அப்படியே வச்சுருங்க. இந்த ஃப்ரண்ட் சைடு இந்த சேலை துணியும் அப்படியே அட்டாச் ஆகிற மாதிரியும் பாருங்கள். அப்படியே இது சேலை துணியோட மேல் பக்கம் அடிச்சிருங்க. மொத்தம் 4 பீஸ் வருங்க. அந்த 4 பீஸையும் ஒரே அளவில் வச்சு அடிச்சிருங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு பாருங்கள், இந்த ஓரத்தில் ஷோல்டர் ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச்சு கட் கொடுங்க. ஏன்னா அங்கே மோட்டாவாக இருக்கும், அதனால் அந்த இடத்துல கட் கொடுத்துருங்க. கட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்புறம் திருப்பி பாருங்கள், உள்ளே வெளியே பாருங்கள், ஒரு பிசுறு இல்லாமல் அழகாக இருக்குங்க. பார்த்தீங்களா? இப்போ வந்து மேல் பக்கம் இந்த படிமான தையலுங்க, சரிங்களா? ஒரு நூல் அளவில் வந்து படிமான தையல் அடிச்சிருங்க. பாருங்கள், அந்த பாஸ் ஷேப்பில் அந்த திருப்புற இடத்துல கொஞ்சம் டான் பண்ணுங்க, சரிங்களா? அந்த இடத்துல தான் நம்ம கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல டான் பண்ணி முடிங்க. அப்புறம் படிமான தையல் முடிச்சாச்சுங்க. இப்போது இந்த சைடு ரெண்டும், சரிங்களா? சைடில் வந்து லைனிங் பீஸை வந்து சுற்றியும் ஒரே அளவாக உள்பக்கம் அந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா நீங்கள் சுற்றியும் தையல் அடித்து விட்டுருங்க. தையல் அடித்து விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுறு எல்லாத்தையும் சேலை துணி வர்றதை எல்லாமே கட் பண்ணி வீசிடுங்க. வீசிட்டு இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ண போகிறாங்க, சரிங்களா? கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் சைடு வந்து, சரிங்களா, இந்த பேக் சைடு வந்து ஒரே அளவாக மடித்து பேக் சைடு வந்து மடித்து அடிக்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு 4 டாட் வருங்க, சரிங்களா? 4 டாட்டு சைடில் வந்து டாட்டு பிடிக்கணுங்க. இந்த சைடு டாட் ஏன் கடைசியில் நம்ம பிடிக்கிறோன்னா, பேக் சைடில் வந்து 1 mm 2 mm அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த சைடு டாட்டை வந்து நீங்கள் இப்போது பேக் சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட்டை பிடிங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்துடுங்க, சரிங்களா? கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இது டாட் பிடிங்க. 4வது டாட்டுங்க, இது சைடில் வர்ற டாட்டு. அடுத்தது பாருங்கள், இந்த பேக் சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோங்க, சரிங்களா? பேக் சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் சைடு அளவுக்கு வந்து பேக் சைடு மார்க் பண்ணிடுங்க. 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் அளவை நீங்கள் வந்து கரெக்டாக மடித்து விட்டு தையல் அடிச்சிருங்க. உங்களுக்கு எம்மிங் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தால் எம்மிங் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் தையலாக அடிச்சிடலாம், சரிங்களா? எது பண்ணாலுமே நாம் வந்து கரெக்டான ஃபினிஷிங் கொண்டு வரணுங்க. அந்த ஃபினிஷிங் கொண்டு வந்தால் தான் அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த கை ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். கை ரெண்டும் ஜாயின் பண்ணும்போதுங்க கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் நம்ம கை வெட்டியிருக்கணுங்க. சின்னது பெருசு ஆகக்கூடாது, அதையும் பார்க்கணுங்க. இப்போது கையில் வந்து இந்த சைடு வந்து இந்த ஜாயிண்ட் துணி பத்தாதுங்க. கையுடைய அகலத்துக்கு வந்து இந்த சேலை துணி பத்தாது, அதனால் அதை வந்து ஜாயிண்ட் கொடுக்க போகிறோம். பாருங்கள், ஜாயிண்ட் கொடுக்கும்போது அந்த பார்டர் பீஸையே அதே பார்டர் லைன் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி நீங்கள் ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொடுங்க. பார்த்தீங்களா? பாருங்கள், அந்த பார்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அது ஜாயிண்ட் கொடுத்த மாதிரியே தெரியாதுங்க. அதனால்
அந்த பார்டர் துணியே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜாயிண்ட் கொடுங்க. 2 சைடும் ஜாயிண்ட் கொடுத்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் வந்து இந்த லைனிங் துணியை வந்து இது மேலே வச்சு இப்போது பாருங்கள், கரெக்டாக உள்ளே வெளியே பார்த்துக்குங்க. சேலையில் மேல் பக்கம் வைங்க. மேல் பக்கம் வச்சு நாம் ஒரு தையல் அடிச்சுட்டு அப்படியே திருப்பிடுவோம். சரிங்களா? அப்போ வந்து இந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிருங்க. இதே மாதிரிங்க 2 கையும் நீங்கள் அடித்து எடுத்துருங்க. சரிங்களா? பாருங்கள், லைனிங் பீஸை மேலே வைக்கிறோம். சேலை துணி வந்து அடியில் இருக்குங்க. கரெக்டாக அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்டருக்கு நேராக நீங்கள் தையல் அடிங்க. அந்த பார்டருக்கு நேராக தையல் அடிச்சுட்டு திருப்புங்க. அடியில் வந்து அந்த கரப்பீஸ் வந்து உள்ளே போயிடுறப்போ இந்த சேலை துணியில் இருக்கிற கரப்பீஸை வந்து நம்ம உள்ளே போயிடுங்க. அந்த கரப்பீஸு அளவுக்கு நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டு அந்த தையல் அடிங்க. பாருங்கள், ஒரு படிமான தையல் லைனிங் பீஸ் மேலே படிமான தையல் போடுங்க. பாருங்கள், அந்த பிசுறு எல்லாத்தையும் லைனிங் பக்கம் தள்ளி விட்டுட்டு ஒரு நூல் அளவுக்கு நீங்கள் படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி மேல் பக்கம் வந்து ஒரு நூல் அளவுக்கு ஒரு தையல் போடுங்க. சரிங்களா? இந்த சேலை துணியில் மேல் பக்கத்தில் ஒரு நூல் அளவுக்கு தையல் போடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ மேல் பக்கத்துலேயும் இன்னொரு தையல் போடுங்க. சரிங்களா? இதே மாதிரி தையல் போட்டுருங்க. அப்போது ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்குங்க. அப்புறம் பாருங்கள், இந்த லைனிங் பீஸ் வந்து மேல் பக்கமும் அந்த உள்பக்கம் அந்த சீலை துணியை சுருங்காமல் க்ளீனாக தள்ளி விட்டு சுற்றியும் தையல் போட்டுட்டு 2 சைடும் தையல் போட்டுருங்க. 2 சைடும் பாருங்கள், உள்பக்கம் அந்த சேலை துணியை சுருங்காமல் இருக்கணுங்க. அதை பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த சுற்றியில் உள்ள இந்த பிசுறுகள் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது கை ஜாயின் பண்ணுறது தாங்க மெயின். சரிங்களா? கை ஜாயிண்ட் வந்து நீங்கள் சரியாக பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காராதுங்க. சரிங்களா? அதனால் கை ஜாயிண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து நிதானமாக நீங்கள் வந்து கரெக்டான ஜாயின் பண்ணணும். அதை எப்படின்னு இப்போ பாருங்கள். கையுடைய சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. சரிங்களா? சக்கா இருந்தால் சக்கா வெட்டி வச்சுக்கோங்க. சக்கா கண்டிப்பாக வெட்டணும். மேல் பக்கம் சக்கா வெட்டணும். பாருங்கள், 2 கையும் ஒரே அளவு வர்ற மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம பாடியில் அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த ஷோல்டர் மேல் பக்கம் அந்த ஷோல்டர் தையல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டர் தையலும் இங்கே கையில் வந்து இந்த சக்கா வெட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த சக்கா வெட்டி இருக்கிற இடமும் கரெக்டாக நேராக வர்ற பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டு பேக் பார்த்துக்குங்க. குடச்சி வெட்டுறது ஃப்ரண்ட் சைடு இருக்கணும். சரிங்களா? அதை நோட் பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டாக ஷோல்டரில் சென்டரில் வைங்க. சென்டரில் வச்சுட்டு கரெக்டாக இழுக்காமல், சரிங்களா, கரெக்டாக வருது பாருங்கள். 1 mm கூட ஜாஸ்தி கம்மி வராது. அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் நம்ம கட் பண்ணியிருக்கோங்க. சரிங்களா? இந்த கை ஜாயிண்ட் மாத்திரம் நமக்கு கரெக்டாக அமைஞ்சிட்டேன்னா வந்து ஃபிட்டிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மேல் பக்கம் வந்து ஷோல்டரில் வந்து கரெக்டாக அந்த சக்காவுக்கும் நேராக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக வருது பாருங்கள். பார்த்திங்களா? 1 mm கூட சின்னது ஜாஸ்தி வராதுங்க. அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2 சைடும் மேலே ஷோல்டரில் இருந்தால் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மேல் பக்கம் அந்த சக்காவுக்கும் நேராக வரும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மக்களே பாருங்கள், இப்போ வந்து ஒருத்தருக்கு ப்ளவுஸை அடிக்கணும்னா நம்ம 10 மெஷர்மெண்ட் எடுப்போங்க. சரிங்களா? 10 மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ அளவு வைக்கணும், அந்த 10 மெஷர்மெண்ட்டுகளும் எந்த கால்குலேஷனில் வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஒவ்வொன்றா தனித்தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு வைக்கணுங்க, அப்புறம் இந்த நெக் அளவு எவ்வளோ வைக்கணும், ஆம்கோல் எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ பாடி மெஷர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வைக்கணுன்றதையும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக உங்களுக்கு விளக்கத்தோட சொல்லி கொடுக்க போகிறேங்க. நம்ம சேனல்லையும் போய் பாருங்கள். எல்லா அளவுகளுக்கும் விளக்கங்கள் இருக்குங்க. இப்போது ஒருத்தருக்கு லென்த் எவ்வளோ வைக்கணுன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போது ஆம்ஹோல் அளவு வந்து அவங்களுக்கு எவ்வளோ இருந்தால் எவ்வளோ வைக்கணுன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த நெக்கு உயரம் எவ்வளோ வைக்கணுன்றதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ஷோல்டர் அகலம் எவ்வளோ வைக்கணுன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். சரிங்களா? எல்லா அளவுகளும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போது சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சைடு பாருங்கள், இந்த பிசர் இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், மேல் பக்கமே திருப்பி ஒரு நூல் அளவுக்கு ஒரு தையல் அடிச்சிருங்க. பாருங்கள், அந்த அக்கிள் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. ரெண்டும் ஒரே அளவுக்கு இருக்கணுங்க. இந்த அந்த அக்கிள் ஜாயிண்ட் வந்து நீங்கள் கம்மி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிடாதீங்க. பாருங்கள், கீழேருந்து அடிச்சுட்டு வந்து ஒரு நூல் அளவுக்கு அப்படியே தையல் அடிச்சுட்டு வாங்க. சரிங்களா? இந்த ஒரு நூல் அளவுக்கு தையல் அடிச்சுட்டு இந்த சைடு இருக்கிற இந்த பிசுறுகள் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த பிசுறு வைக்காமல் இந்த பிசுறுகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி ரெண்டு சைடும் அந்த பிசுறுகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே உள்பக்கம் திருப்பி 1.5 இன்ச்சு நம்ம அளவு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு நூல் வந்து நம்ம அடிச்சிட்டோம். மீதி இருக்கிற அந்த 1.25 இன்ச்சுக்கு ஒரு நூல் இருக்குங்க. அந்த 1.25 இன்ச்சுக்கு நீங்கள் கரெக்டாக அங்கே சக்கா வெட்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம எந்த இடத்துல தையல் வரணுன்றதுக்காக சக்கா வெட்டியிருக்கோ அந்த சக்கா வரைக்கும் நீங்கள் அடித்து விட்டுருங்க. இந்த கையுடைய அகலமும் அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளவு அகலம் பிடிச்சிட்டு நீங்கள் கரெக்டாக தையல் அடிச்சிருங்க. இங்கே பாருங்கள், சரிங்களா? சைடு ரவுண்டு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி அடிக்கிறதுனால நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் இருக்குங்க. அந்த ஃபினிஷிங்கும் அவ்வளோ அழகாக வருங்க. அதனால தான் இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் அடிக்கிறோங்க. இப்போது ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. சரிங்களா? ஓவர்லாக் பண்ணாமலே அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். பாருங்கள், நீங்கள் அடித்து முடித்து பின்னாடி பாருங்கள், அந்த அக்குள் ஜாயிண்ட் வந்து எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் ஒரே நேர்கோட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுதாங்க முக்கியம். அந்த அக்குள் ஜாயிண்ட் வந்து சரியில்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பண்ணது நல்லா இல்லைன்ற அர்த்தம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த அக்குள் ஜாயிண்ட் வந்து ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இந்த பேக் சைடு டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிடுங்க. அது 4 பாகமாக மார்க் பண்ணி சென்டராக நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அதோடைய உயரம் வந்து ஒரு 4.25 4.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணி மேல் பக்கம் உயரம் மார்க் பண்ணி தையல் அடிச்சிருங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. 2 சைடும் ஜாயிண்ட் அடித்தாச்சுங்க. எவ்வளோ பக்காவாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், உள்பக்கம் பாருங்கள், அந்த அக்குள் சைடு பாருங்கள் எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? அந்த ஜாயிண்ட் தாங்க கரெக்டாக வரணுங்க. 2 சைடும் கரெக்டாக ஜாயின் பண்ணிச்சின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த ஜாயிண்ட் சரி வரலைன்னா நீங்கள் கை ஃபிட்டிங் பண்ணுறது கரெக்ட் இல்லைன்ற அர்த்தங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். மக்களை பாருங்க, அடுத்த வீடியோவில் வந்துங்க ஒரு ப்ளவுஸ் அடிக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, அந்த அளவுகள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ அளவு வைக்கணுன்றத உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுக்க போகிறேங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மக்களே. உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே, நன்றி. மீண்டும் நன்றி கூறி உங்களுடன் விடைபெறுவர் உங்கள் NSR டைலர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.